சார் அண்ணா நகரில் ஒரு ஃபேமஸான டெசர்ட் ஷாப் சார். அதுக்கு வந்து நான் ப்ரொமோஷனுக்கு அவங்களே என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு சாக்லேட் கேக் 7 லேயர் சாக்லேட் கேக்னு ஒன்று கொடுத்தாங்க. அதை நான் ட்ரை பண்ணேன். அது பார்க்கும்போதே பின்னாடி வந்து அந்த ஃபங்கஸ் இருந்தது. சரி நம்ம வந்துட்டோம், ப்ரமோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சேன். அப்படியே ஒரு மாதிரி சோப்பு ஸ்மெல் அடிச்சுது. நான் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி சோப் ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு. உனக்கு என்ன, உன் வேலை என்ன, உனக்கு காசு கொடுத்துடல, வந்ததை பண்ணிட்டு போ, சோப்பு ஸ்மெல் அடிக்குது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னேன். நான் வீடியோவில் வந்து போட்டேன் சார். இந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க வந்து பேமெண்ட் நிறுத்திட்டாங்க. ஸோ நான் வீடியோ போட்டேன், இந்த மாதிரி வந்து டிட்டர்ஜென்ட் ஸ்மெல் அடிச்சுது அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, என்னோடய டிஎம்க்கு, என்னோடய மெயிலுக்கு, என்னோடய பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீ இன்னொரு தடவை அண்ணா நகரில் காலை வச்சுன்னா நான் உன்னை காலி பண்ணிவிடுவேன், உன் ஏரியா ஆளுங்களை வச்சு ஒன்று அடிப்பேன் அப்படின்ட்டு எனக்கு மிரட்டல். நைட்டு 1:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார். அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? அதை எப்படி நீங்கள் கையாண்டீங்க? பேசிக்காக நான் அட்வொகேட் சார். அன்றைக்கி நான் வந்து சாப்பிட்டதுக்கு பே பண்ணிட்டேன் சார். அந்த பே பண்ணதுக்கான பில்லும் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு. அது ஆக்சுவலாக அதனால தான் ஆச்சு எனக்கு. ஸோ நான் அதுக்கான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வச்சுருந்தேன். நான் என்ன சொன்னேன், நான் கன்சியூமர் கோர்ட்டில் நான் போய் ஃபைல் பண்ணுவேன், கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னேன். நீ எந்த கோர்ட்டுக்கு வேணா போ, நானும் அந்த கோர்ட்டுக்கு போவேன், நீ என் கடையில் வந்து பொருள் திருட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவங்க என்ன மிரட்டினாங்க சார்.